வணக்க மக்களே, கொள்ளுப்பருப்பும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் ஜலதோஷம், இருமல், உடல் வலி, சோர்வு போன்றவற்றை பெருமளவில் குறைக்கக்கூடியது இந்த கொள்ளுப்பருப்புங்க மக்களே. கடுமையான உடல் உழைப்புக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய உடல் அலர்ச்சியை நமக்கு குறைக்கக்கூடியதாக இந்த கொள்ளுப்பருப்பு இருக்கு. கொள்ளுப்பருப்பை நீங்க நீர்ல ஊற வச்சு அந்த நீரை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க உடல் இருக்கக்கூடிய கெட்ட நீர்கள்லாம் தன்னாலே வெளியேறிடும். அதே போல உங்களுக்கு உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற ஓலை சதையை குறைக்கக்கூடிய சக்தியும் கொள்ளுப்பருப்புக்கு இருக்கு. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க மக்களே, நம் முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கக்கூடிய இந்த தானிய வகைகளில் ஒன்றான இந்த கொள்ளுப்பருப்புல இன்னும் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் எடை ஆரோக்கியமான முறையில் நீங்க குறைக்கிறதுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம் மக்களே. உடல் எடையை குறைக்கிறதுல மிக சிறந்த இயற்கை உணவுகள்ல ஒன்றாக கொள்ளும் இருக்கு. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவாக கொள்ளு தானியத்தையும் நிறைய பேர் பரிந்துரைச்சிருக்காங்க, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கொள்ளுப்பருப்பை நீங்கள் நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் நீங்கள் கலந்து குடித்து வந்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால்கள், அந்த கொழுப்புகள்லாம் கரைஞ்சி உங்களுடைய உடல் எடையை நீங்கள் நினைக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரக்சரில் கட்டுப்பாடோடு நீங்கள் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு உணவு வேலைகளில் மற்ற உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளுப்பருப்பை நீங்கள் சாப்பிட்டு வருவதில் உங்களுடைய உடல் எடை விரைவான முறையில் குறையும். அதுவும் நீங்கள் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் குறைக்கப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கோங்க. கொள்ளுப்பருப்பு ஊற வச்ச நீரையும் நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கும். அஜீரணம், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு நீங்க கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். ருசி மிகுந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இது அஜீரணத்திற்கான அறிகுறி. மேலும் வயிற்றில் சாப்பிட்டிருக்கக்கூடிய உணவுகளை செரிக்க உதவக்கூடிய அமிலங்கள்லாம் சரிவர உற்பத்தி ஆகாமல் போயிடும். அப்போது சாப்பிட்டிருக்கக்கூடிய உணவுகள்லாம் மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கும். ஸோ இது ஆங்கிலத்தில் ஆசிட் ரீஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நம்மளுடைய அமிலங்கள் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம்மளுக்கு திருப்பி வருது, அப்படி எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை தான் இது ஸோ இந்த பிரச்சனையில நீங்க அவதிப்படுறீங்க அப்படின்னா நீங்க தினமும் காலையில மற்ற எந்த உணவையும் சாப்பிடுவதற்கு முன்னாடி, அதாவது வெறும் வயிற்றுல முளை கட்டிய கொள்ளுப்பருப்பு நீங்க எடுத்துக்கணும். இல்லைன்னா கொள்ளுப்பருப்பு வச்சு செஞ்சிருக்கக்கூடிய சூப்பு நீங்க எடுத்துக்கணும். அல்லது கொள்ளுப்பருப்பு நீங்க எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிடும். ஸோ இந்த மாதிரி அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கிறதுக்கு, குணப்படுத்திக்கிறதுக்கு நீங்க கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஜலதோஷம், ஜுரம் உங்களுக்கு நீங்கி போறதுக்கு கொள்ளுப்பருப்பு உதவிகரமாக இருக்கும். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படுவது சகஜமான ஒன்றுதான். மனிதர்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன், அதாவது இம்யூன் பவர் வலுவிழக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள், நோய் தாக்கம், சீசன் அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள், தொற்று நோய்கள் இதெல்லாமே நமக்கு வருது. இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு பருப்பால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடுவதால ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவை வெகுவாக சீக்கிரத்தில் குணமடைவது தெரியப்பட்டிருக்கு. ஸோ இதனால இந்த நோய்களிலிருந்து உங்களுடைய உடல் எழுந்து போயிருக்கக்கூடிய பலத்தை திரும்ப மீட்டு கொடுக்கறதுக்கு, இந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்க இந்த கொள்ளுப்பருப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கோங்க. மாதவிடாய் பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்து போறதுக்கு நீங்க கண்டிப்பா இந்த கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கோங்க. மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வலி. ஸோ அது ரொம்பவே பெயினா இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் முறையற்று வருவதால அதீத ரத்தப்போக்கும் மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவங்களை வெகுவாக அது களைப்படை செஞ்சிடும். ஸோ சோர்வா ஆயிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவதியோட பெண்கள் எல்லாமே கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்றது நமது பாரம்பரிய மருத்துவ நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கொள்ளு தானியங்கள்ல அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு. ஸோ இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்துல அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால உடல் இழந்து போயிருக்கக்கூடிய சத்துக்கெல்லாம் ஈடு செஞ்சிடும். இதனால மாதவிடாய் ஏற்படும் போது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலியையும் கொள்ளுப்பருப்பு உங்களுக்கு குறைக்கும். ஸோ கொள்ளுப்பருப்பு நீங்க சூப்பாகவும் குடிக்கலாம், அப்படியும் சாப்பிடலாம். கொள்ளுப்பருப்பு சார்ந்த உணவுகளையும் நீங்க எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் கொள்ளுப்பருப்பு நீங்க சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படும். சிறுநீரக கற்கள் நீங்கி போறதுக்கு நீங்க கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம் மக்களே. கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்துல அதிக அளவு சேர்ந்து விடும் போதுதான் சிறுநீரகத்துல கல்லாக அது மாறி நமக்கு கடும் துன்பத்தை தரும். கொள்ளுப்பருப்பு தானியங்களை நம்ம எடுத்துக்கும் போது அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வரோம் அப்படின்னா இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலே போகுது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இப்ப இருந்தே நீங்க இந்த கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் போன்ற பிரச்சனைகள் வராமல் நீங்க தடுக்கலாம். அல்லது நீங்க இந்த கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அந்த சிறுநீரக கற்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைக்கப்படும். கொள்ளு தானியங்கள்ல இரும்பு சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இது ரெண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. எனவே தினமும் நீங்க இரவுல சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ணத்துல நீரை வச்சுட்டு அதுல நீங்க ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் அந்த கொள்ளை நீங்க வெறும் வயிற்றுல பச்சையாக சாப்பிட்டு வரணும். ஸோ இப்படி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதி வரக்கூடிய நீங்க உங்களுடைய சிறுநீரக கற்களை குறைச்சிக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். வேகமாக சிறுநீரக கற்களை உங்களுக்கு இது கரையை செஞ்சிடும். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க கொள்ளுப்பருப்பு சாப்பிட்றதுக்காக
மலச்சிக்கல் உங்களுக்கு தீர்வதற்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம் மக்களே. காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் வந்து மலம் கழிக்க பாடுபடுவாங்க. நிறைய பேருக்கு இப்போல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது. இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மனிதர்களினுடைய உடலில் வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறி இருக்கக்கூடிய இந்த திடக்கழிவுகளை வெளியேற்ற ஆசனவாய் குடல் சுருங்கி விடுவதற்கு சிரமப்படும். இதுதான் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, மருத்துவர்கள் குறிப்பிடுவாங்க. கொள்ளு தானியங்களில் நார் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. ஸோ ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால ஃபைபர் உங்களுக்கு கிடைச்சிட்டாவே நார் சத்து உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த மலச்சிக்கல் சொல்லக்கூடிய பிரச்சனை வராமலும் குணப்படுத்திக்கலாம். ஸோ தடுத்துக்கலாம். முன்னாடியே உங்களுக்கு தினமும் நீங்கள் காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையுமே விரைவில் தீர்ந்துடும், வராமலும் தடுக்கலாம். நார் சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த கொள்ளுப்பருப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். கொலஸ்ட்ரால் நீங்கிறதுக்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம் மக்களே. எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்தத்தில் படிவதை தடுக்கக்கூடிய அரும்பணியை கொள்ளுப்பருப்பு செய்வதாக மருத்துவ ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் 2 வேளை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் சத்துக்கள் கொள்ளுப்பருப்பு தானியங்களை நம்ம எடுத்துக்கும் போது அந்த கொள்ளுப்பருப்பில் இருக்கக்கூடிய ரிபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்த அளவு கொழுப்பு சத்தால முழுவதுமாகவே அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து வெளியேற்றப்பட்டு நம்மளுடைய உடல் நலத்தை பாதுகாக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கண் நோய்கள் குணமாவதற்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொள்ளுப்பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். மழைக்காலங்களில் கிருமி தொட்டுகளால் மெட்ராஸை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஜக்டிவைட்டிஸ் நோய் பலருக்கும் ஏற்படுது. இந்த நோய் ஏற்பட்டால் கண்களை நம்மளால திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் நமக்கு கண்களில் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் கொள்ளு தானியத்தை எடுத்துக்கோங்க. கொள்ளு தானியத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்கு. எனவே கன்ஜக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் இரவில் கொள்ளு தானியங்களில் ஒரு கிண்ணத்தில் நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களுடைய கண்களில் கழுவி வருவதால் கண்களினுடைய எரிச்சல் நீங்கி இந்த கன்ஜக்டிவைட்டிஸ் நோயை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அழிந்து மிக விரைவில் உங்களுடைய கண்கள் நலம் பெறும். அதுக்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பையும் சாப்பிடலாம். கொள்ளுப்பருப்பு ஊற வச்சு இந்த நீர்லையும் உங்களுடைய கண்களை சுத்தம் பண்ணலாம். நீரிழிவு உங்களுடைய சுகர் கண்ட்ரோலாக இருக்க நீரிழிவு கட்டுப்படுவதற்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியங்கள் இருக்கு. கொள்ளு தானியங்கள்ல ஹைப்பர் கிளைசமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கு. ஸோ அது வந்து இருக்கிறதால அதோட இன்சுலினுடைய எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் இந்த கொள்ளுப்பருப்புல அதிகமாக இருந்திருக்கு. கொள்ளு சூப் அல்லது கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தினமும் ஒரு முறை அல்லது நீங்க 2 நாளைக்கு ஒரு முறை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார் சத்து அதிகம் கிடைக்கப்பெற்று உங்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பு அதிகரித்து சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். எனவே கொள்ளு தானிய உணவுகளை நீங்க நீரிழிவு நோயாளிகளாக இருந்தீங்கன்னா தாராளமாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா மக்களே, கொள்ளு பருப்பில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள் ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அப்படின்றது பார்த்துருப்பீங்க. ஸோ கொள்ளு தானிய வகைகளில் ஒன்று. இப்போலாம் நிறைய பேர் இந்த தானிய வகைகளை எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி இருக்காதீங்க. கொஞ்சமாகவது இனிமேல் வந்து இந்த கொள்ளு தானிய வகைகள் இருக்கக்கூடிய இந்த கொள்ளு பருப்பு எடுத்துக்கோங்க. மற்ற தானியங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த கொள்ளு பருப்பு நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியம். ஸோ இதன் மூலமாக நிறைய மருத்துவ பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு பல விதமான நோய்கள் குணப்படுத்தப்படும். ஸோ கொள்ளு பருப்பு சாப்பிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்களை குணப்படுத்தி நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.